தற்போதைய அண்மை செய்தி. தெலுங்கானா ரங்காரெட்டியில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்துள்ளது. இதில் பலி எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. ரசாயன தொழிற்சாலையில் இருந்து அதிக அளவில் கரும்புகை வெளியேறுவதால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ரசாயன தொழிற்சாலையில் இருந்து அதிக அளவு கரும்புகை வெளியேறுவதால் மீட்பு பணியில் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் உள்ளார். பார்த்திபன், ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்துள்ளது. இதில் பலி எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்கள். தற்போது தெலுங்கானா மாவட்டம் ரங்காரெட்டி பகுதியில இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ரசாயன தொழிற்சாலையில இந்த டேங்கர் வெடித்து இந்த விபத்துல கிட்டத்தட்ட 10 பேர் உயிரிழந்திருப்பது பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ரசாயன தொழிற்சாலையில எதிர்பாராத விதமாக இந்த டேங்கர் வெடித்து இதுல இந்த விபத்தானது ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்ட தற்போது சிகிச்சை அளிக்கப்படுவதற்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தெலுங்கானா மாநிலம் அந்த சங்காரெட்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசுமை மலரம் பகுதியில் தான் இந்த கெமிக்கல் குடோன் ஒன்று இருக்கிறது, தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில இந்த குடோன்ல இந்த கெமிக்கல் அளிக்க வைப்பட்ட ரசாயன குடோன்ல தற்போது தீ விபத்தானது ஏற்பட்டு அந்த பேரல்கள்லாம் வெடித்து செதறி கரும்புகைகள் சூழ்ந்து இந்த பகுதியில பெரும் தீ விபத்தாக தற்போது காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவத்திற்கு வந்த 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வரக்கூடிய அதிகாரிகள், தற்போது வீரர்கள் தொடர்ந்து இந்த தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ரசாயன குடோன்கள் என்பதால் தீயணைப்பு வீரர்களே முந்தி செல்வதற்கு அச்சத்துடன் இருந்து தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். இதுவரை கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் இந்த தீ விபத்துல உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் என்பது தெரிய வருகிறது. ஏனென்றால் தொடர்ந்து அந்த பேரல்கெல்லாம் வெடித்து சிதறக்கூடிய இந்த சூழல்ல உள்பகுதிக்கு சென்று அந்த தொழிற்சாலைக்கு உள்ளே சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வர சாத்தியமில்லாத ஒரு சூழலானது தற்போது அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இதனால தொழிலாளர்களுடைய சிலருடைய உடல்கள் பாகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதும் காண முடிகிறது. ஏனென்றால் அந்த பேரர்கள் வெடித்து சிதறும் போது அங்க தொழிலாளர்கள் வெளியே வருவதற்குள்ளாகவே அடுத்தடுத்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பேரலுக்குள் சிக்கி தற்போது தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் இதுவரை 10 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த நிலையில இன்னும் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே உடனடியாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தீயணைப்பு நிலையங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே தற்போது பாதுகாப்பு பணியில போலீசார் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் தற்போது தீ விபத்துல தொடர்ந்து பலத்தமான அங்க பாதுகாப்பு பணியில போலீசார் ஈடுபட்டாலும் சரி, தற்போது தீ அணைக்கும் பணியில தீயணைப்பு வீரர்கள் ஒரு பகுதியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முனிஷா, இந்த நிலையில இதுவரை 10க்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் உயிரிழப்புகள் இருந்திருக்கக்கூடிய ஒரு அச்சத்துல தொடர்ந்து இந்த தீ அணைக்கும் பணியில மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்க அந்த தொழிற்சாலையில அலாரம், அதாவது சேஃப்டி அலாரம் கொடுக்கப்பட்டு உள்ள இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்கள் வெளியேறி கொண்டு பதத்தோடு வெளியேறி வருவதா பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. பார்த்திபன், தகவல்களுக்கு நன்றி.